திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக பணிந்து வணங்கி, சத்குருநாதரின் பேரருளுடன் மெய் உணர்தல் என்ற இந்த அதிகாரத்திற்குள்ள முதல் குறளுக்கும் இரண்டாவது குறளுக்கும் நாம விளக்கங்களை பார்த்தோம். இரண்டாவது குறள் ஆரம்பிச்சிருக்கோம், பாதியில முடிச்சோம் போன வகுப்பில். முதல் குறளை பொறுத்தின வரைக்கும், எது மெய்ப்பொருளோ அதை யார் ஒருவன் அறியவில்லையோ அவன் மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்து இந்த உலகில் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். நிலையான பேரின்ப வீடு அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்காது. மெய்ப்பொருளை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை என்பது கிடைக்கும். இதுதான் நம்ம முதல் குறளினுடைய சாரமாக மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அதுதான். அடுத்த குறள் பார்த்தோம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு அப்படின்னு. இந்த மருள் அப்படிங்கிற விஷயத்த மருளானாம் மானா பிறப்பு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கார். அதனால அதனுடைய கண்டினியூஷனா இந்த மருள் என்பது போகும் பொழுதுதான் ஒருவனுக்கு இருள் என்று சொல்லக்கூடிய அறியாமையானது நீங்கி இன்பமானது, பேரின்பமானது, வீடு பேறு என்ற இன்பமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்ப முதல்ல சொன்ன குறளுடைய விஷயத்துல எது தடையா இருக்கு, அவனுக்கு அந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு அவன் ஏன் போகிறான் அப்படின்னு கேட்டா, பொருள் அல்லவற்றை பொருளாக உணர்கிறான். அப்படி உணர்வதுதான் மருள். அந்த மருள் என்பது நீங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இரண்டாவது குறள்ல, இது ஒன்னொன்னுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். மெய்ப்பொருள் தத்துவத்தை அறிந்தால் மட்டும்தான் இந்த சம்சார துயர் அப்படிங்கிறது போகும். அதர்வைஸ் மறுபடியும் ஏதோ ஒரு ஒரு கரு வழி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கும். சரி, எப்படித்தான் இந்த கருவழியை அடைப்பது? வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அரண் வலியுறுத்தல்ல சொன்னார். பாயிரத்திலேயே இந்த விஷயத்த பேசிட்டார் அவர். வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படிங்கிறச்சே இனிமே பிறக்காம இருப்பதற்கு அவன் சில அறங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது. முக்கியமான அறமானது என்ன அப்படின்னா, தன்னை அறிதல் தான் முக்கியமான அறமா இருக்கு. மெய் அறிதல், மெய் உணர்தல் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணணும்னா அதுதான். அப்ப அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறத இங்க கொண்டு வந்து அழகா வைக்கிறார் அவர். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தனியா உட்கார்ந்து படிக்க முடியாது, குருமுகமாக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். படித்ததை மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை படித்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது எளிதான விஷயம் இல்லை. பார்க்கக்கூடிய விஷயமோ இல்ல கேட்கக்கூடிய விஷயமோ இல்ல தொட்டு உணரக்கூடிய விஷயமோ இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக அது இல்லை. மெய்ப்பொருள் என்பது அப்படி ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு பொருளாக, நுண்மையான ஒரு பொருளாக, மேலான பொருளாக இருக்கிறது. பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் சொல்லுவார் சுவாமிஜி. ரகசியமானது, மேலானது, நுண்மையானது. பரம்பொருள் அப்படின்னாலே வெரி வேர்ட் இட் செல்ஃப் இட் டிக்ளேர்ஸ் அது ரொம்ப ரொம்ப நுண்மையானது, அது மிக மிக மேலானது, அது மிக மிக ரகசியம்ங்கிறது என்னன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல இல்லையா? அதனாலதான் அது ரகசியம். வேற ஒண்ணும் ரகசியம்னா எனக்கு மட்டும் தெரியணும், உனக்கெல்லாம் கிடையாது, உனக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அர்த்தத்துல அந்த ரகசியம்ங்கிறது சொல்லப்படாது. அதனுடைய மேன்மை தன்மையை தெரிந்து கொள்வதற்காக அது ரகசியம் அப்படின்னு சொல்றது. அப்ப இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மருள் நீங்கணும். இந்த மோகமானது எனக்கு நீங்க வேண்டும். மோகத்தினால நான் என்னென்ன பண்றேனோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் நான் குறைத்துக் கொள்ள வேண்டும். அறியாமையினால் இந்த மோகம், மோகத்தினால் அறியாமை, அறியாமையினால் மோகம், ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியா வந்து கொண்டே இருக்கிறது. இந்த படிப்பு ஒண்ணுதான் இந்த அறிவை அறியாமையை நீக்கக்கூடியதாக இருக்கும். அறியாமை நீங்கும் பொழுதுதான் இந்த மோகமானது நமக்கு நீங்கும். அப்ப கிடைக்கக்கூடிய இன்பம்ங்கிறது எப்படிப்பட்ட இன்பம் அப்படின்னா, ஒப்புயர்வற்ற இன்பம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது மாதிரிதான் இருக்கும் அந்த இன்பம். ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டு பாரு, அது எப்படி, அந்த இன்பம் எப்படி இருக்கோ அதுதான் அந்த இன்பம் அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி சொல்ல முடியாது. ஒப்புயர்வற்ற இன்பம், இரதிசய ஆனந்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னொன்ற ஒப்பு நோக்கி சொல்ல முடியாது இந்த ஆனந்தத்திற்கு.
பிரளய வெள்ளக்கடல் பிரம்மானந்தம் அப்படிங்கிறார் இதுல கைவல்ய நவனிதர். அந்த பிரம்மானந்தம்ங்கிறது சாதாரண ஆனந்தம் கிடையாது. அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு ஆனந்தத்தோடும் அதை நாம வந்து கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க கூட முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவுமே தேவையில்லை, ஆனா நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நம்ம கொஞ்சம் நியரரா சொல்லலாம்னா, தூங்கும் போது எப்படி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லலாம். தூங்கும்போது எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நாம நிம்மதியா இருக்கோமா இல்லையா? நிம்மதி அப்படிங்கிறது தான் அந்த ஆனந்தத்தினுடைய வடிவமாக இருக்கிறது. அது நமக்கு ஜாகிரத்திலேயே விழிப்பு நிலையிலேயே நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் சுவாவமானான் அப்படின்பர் கைவல்ய நாணிதர். நனவினில் சுழுத்தியாகினா என்ன அர்த்தம்? முழிச்சுக் கொண்டிருக்கும் பொழுதே தூங்குபவனைப் போல எந்த ஒரு விஷயத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய இன்பம், அதுதான் பேரின்பம். இப்படிலாம் பல வகையில சொன்னாலும் அப்படிலாம் சொல்லத்தான் முடியுமே தவிர, அது நாம படிச்சு நாம புரிந்து கொண்டு விருப்பு வெறுப்பை களைந்து நம் மனதை சுத்தப்படுத்திக் கொண்டு இந்த சாஸ்திர விஷயங்கள் ஆழமாக போக போக அதுதான் சொல்றது திருப்ப திருப்ப இது வந்து ஆத்ம பிரத்யக்ஷம் நது பரப்பிரத்யக்ஷம் அப்படின்னு. இன்னொருத்தரால அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர் இப்படி இருக்கார், இவரோட மனநிலை இப்படி இருக்கிறது, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு இன்பமானது இருள் நீங்கி இன்பம் பயக்கும். பயக்கும்னா வந்து கட்டாயம் அது கிடைக்கும். அந்த அறியாமை நீங்கினால்தான் அது கிடைக்கும். இங்க மருள்ங்கிறது என்ன அப்படின்னா, மருள்ங்கிறது மோகம். மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு அப்படின்னார் பாரதியார். அந்த மோகமானது தடுமாற செய்யும், நம்மளுடைய நிலைமையை மறக்க செய்து. நம்ம என்னவா இருக்கோம், எங்க இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மயக்க நிலையில் நம்மை வைத்து விடும். இது வேணும் வேண்டாங்கிற டெசிஷன் எடுக்க கூட நம்மளால முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அந்த மோகம் என்பது, அந்த மயக்கம் என்பது. இங்க இங்க இந்த மோகம் அந்த மயக்கம் மருள்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எது உண்மையோ அதற்கு மாறான விஷயத்தை உண்மை என்று நினைத்துக் கொள்வது, அதுதான் அந்த மயக்கம். இந்த மருளை எப்படி நீக்கிறது அப்படின்னா, நான் முயற்சி பண்ணி தான் நீக்கணும். இந்த உலகம் எனக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றது, நான் சாஸ்திரத்தை நம்புறேன், குரு எனக்கு அதை எடுத்து சொல்றார், அதனால நான் குருவையும் சாஸ்திரத்தையும் இருக்க பிடிச்சுக்கிறேன். இந்த வொலடைல் வேர்ல்ட நான் விட்டுடுறேன், எனக்கு வேண்டாம். நான் இதுல இருந்து விடுதலை பெறுவதுதான், இதை விடுவதுதான் வீடு. விடுவது வீடுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எதை விடுறது? நான் பிடிச்சு கொண்டிருக்கேனே எனக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் என்று, இங்க இருள் நீங்க இன்பம் பயக்கும்னு சொல்லியிருக்க. இந்த இன்பம் அப்படிங்கிறது நான் என்னுடைய சுயத்தை அறிந்தால் மட்டும்தான் என்னால் இன்பமாக இருக்க முடியும். இன்பத்தை உணர முடியும். இன்பமாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்பத்தை உணர்றது ஒரு பக்கம். நானே இன்பஸ்வரூபம் என்பதை உணர்ந்தால்தான் இன்பம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கின்றனங்கிற எண்ணமே முதல்ல எனக்கு போகும். இதுக்கெல்லாம் நமக்கு நல்ல சத்சங்கம் வேணும், நல்ல செயல்பாடுகள் வேணும். அப்படி சத்சங்கத்துல இருந்து நல்ல செயல்பாடுகளை செய்யும் பொழுதுதான் நிலையானது எது, நிலையற்றது எது அப்படிங்கிற அந்த விவேகம் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவரானது நமக்கு வரும். இன்னொரு அர்த்தம் மோகம் அப்படிங்கிறதுக்கு, எது நிறைவை தராதோ அதுதான் நிறைவை தருகிறது என்று எண்ணுவது. வேற ஒரு லாங்குவேஜ்ல வேற ஒரு பிரசன்டேஷன்ல சொன்ன விஷயத்தையே தான் சொல்லியிருக்கேன். இன்பம் தருவது அப்படின்னா நிறைவை தருவது, இன்பம் தருவதுங்கிறதுக்கு பதிலா இப்ப நிறைவை தருவதுன்னு சொல்லியிருக்கு. நான் எனக்கு இதை பண்ணாதான்ப்பா எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு, நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா நான் ஏற்கனவே நிறைவான பரம்பொருளாகத்தான் இருக்கிறேன். சாஸ்திரம் எனக்கு என்னை நன்றாக காட்டுகிறது, நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாதான் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அப்பா நம்ம ஹீரோ நடிச்சிருக்கான், அப்பா என்ன என்ன சாங், என்ன சீக்வன்ஸ், என்ன ஃபைட், இதெல்லாம் கடந்துதான் வந்தோம். நம்ம எல்லாரும் இதெல்லாம் கடந்துதான் வந்தோம். அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலன்னா இன்னைக்கு தலை வெடிச்சு போயிடும். இன்னைக்கு அந்த சீரியல் பார்க்கலன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும், சாப்பாடு தண்ணி இறங்காது. சினிமா, சீரியல், கிரிக்கெட் மேட்ச் எது வேணா இருக்கணும், எது வேணாலும் இருக்கலாம், எந்த விஷயம் வேணாலும் நம்மளை ஈர்க்கலாம். ஆனா அதெல்லாம் நிலை இல்லை அப்படிங்கிறது தெரியாம அதுக்குள்ள போய் விழறோம் இல்லையா, அதுதான் நிறைவை தருகிறதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மோகம். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் மோகம் அப்படின்னு, கவர்ச்சியாக நம்மை ஈர்ப்பது. எதையாவது ஒண்ண காமிச்சு 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 அது சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா, நான் ஆன்மீக விஷயத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நம்ம நினைப்போம். இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஏனென்றால் பெரிய சர்க்கிள் அங்கதான் வரும். நம்மளால முடியாத இடங்கள்ல எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். நமக்கு தெரியவே தெரியாம கேட்டா நமக்கு மனசு என்ன சொல்லும், இது நல்லதுல தானே இருக்கு, இது நல்லதுல தானே இருக்கு, இது நல்லதுல தானே இருக்கு. நல்லதுங்கிறது பல வகையில வரும்.
ஆனா நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போய்க்கொண்டிருக்கும் பொழுது இது போறோம் அப்படின்னு நிறுத்த தெரியணும். நமக்கு தெரியாது. அத நம்ம என்ன நினைப்போம், இது எல்லாமே நல்லது தானே, பண்ணா என்ன தப்பு அப்படின்னு. ஒரு நாள்ல 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கணும். 2 மணி நேரம் சமைக்கணும், சாப்பிடணும், எல்லாத்துக்கும் எடுத்துட்டாச்சுன்னா 10 மணி நேரம் போயிடுச்சுன்னா, மீதி இருக்கிற சமயத்துல என்னதான் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடியும். குவாலிட்டி டைம்னு அதனாலதான் சுவாமிஜி சொல்லுவார். இந்த கவர்ச்சியில நம்ம வந்து ஈடுபடுவோம். எங்க கூப்பிட்டாலும் போவோம், இங்க கூப்பிட்டாலும் போவோம். சத்சங்கம் நம்ம சொல்லியிருக்காங்களே, அதனால சத்சங்கத்துல தானே இருக்கேன். நான் காலையில ஒரு சத்சங்கத்துல இருக்கேன், சாயந்தரம் ஒரு சத்சங்கத்துல இருக்கேன், மத்தியானம் ஒரு சத்சங்கத்துல இருக்கேன். சத்சங்கத்துல இருந்தே நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேன். அந்த சத்சங்கத்துல இதை பண்ண சொன்னாங்க, இந்த சத்சங்கத்துல இதை பண்ண சொன்னாங்க. நான் ரெண்டுமே ஜஸ்டிஸ் பண்ண முடியாம தவிக்கிறேன். இது எல்லாமே பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். நான் சொல்றது பூரா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் என்னன்னா நம்ம 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 ஒரு ஒரு இதுல இருப்போம், ஒரு ஹாலுசினேஷன்ல இருப்போம். எல்லாரும் சினிமாக்கு போறாங்க, எல்லாரும் மாலுக்கு போறாங்க. ஆனா நான் வந்து கோவில், சத்சங்கம், பஜனை இதுல தான்ப்பா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு ஒரு ஜீவன் அப்படின்னு நாம நினைத்து கொண்டு நம்மள நாமளே கஷ்டப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருப்போம். இதுதான் கவர்ச்சி. இது எல்லாத்தையும் நீக்கணும். யோசிச்சு யோசிச்சு பார்த்து எங்க மாட்டிக்கிறேன்னு பார்த்து குழி இது. இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது எப்படி அட்ராக்டிவா வந்தாலும் அது குழி தான். அதனாலதான் பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணக்கூடிய ஒரு அந்த 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 ஒரு இது வந்து உனக்கு திரும்ப திரும்ப பிறவியை கொடுக்கும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். எதுல மாட்டின்றாலும் என்ன ஆகும் கடைசியிலன்னு ராகத்வேஷத்துல வந்து முடியும். நீங்க நான் ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் ராகத்வேஷங்கிறதே வெளியில வராது. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு ஆள் இருந்தா ஒரு மேட்டர் ஓவர், அவ்வளவுதான். நான் என்னால இன்னும் ஒரு ஆளை சமாளிக்க முடியறதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு. அதுதான் நம்மளோட மனசோட பிரபாவமே. அடுத்தது சொல்றார் இருள் அப்படின்னு. இருள்னா என்னது? இருள்னா தெரியும் எல்லாருக்கும், இருட்டா இருக்கிறது அதான் இருள் அப்படின்னு. நம்மளோட பார்லன்ஸ்ல இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், அதனால நமக்கு இருள்னா என்னன்னு தெரியும். அறியாமைங்கிறது என்ன? அறிவு இல்லாத தன்மை, அவ்வளவுதான். அறிவற்ற தன்மை தான் அறியாமை. இப்போ இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கலா இங்க வந்து ஒரு பிட்ச் டார்க்னஸ் இருக்கு. ஒரு பொருளும் கூட தெரியாது. கரெக்டா? நல்ல இருட்டுல எந்த பொருளும் தெரியாது. ஆனா இருட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இருட்டு இருக்குன்னு தெரியும். அந்த இருட்டை அறிவது யார்? அந்த இருட்டை அறியக்கூடிய ஒருவன் இருக்கிறானா இல்லையா? இது ரொம்ப சட்டிலான விஷயம். இந்த வாழ்க்கையில இந்த அறியாமை இது வந்து இருட்டுலையாவது இருட்டை அறியலாம். ஆனா வாழ்க்கையில அறியாமைன்னு ஒண்ணு இருக்குங்கிறது கூட நம்ம அறிவுக்கு தெரியாது. அதான் விஷயம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் இப்ப சொன்ன மாதிரி நாம ஒரு ஹாலுசினேஷன்ல இருப்போம். நான் பர்ஃபெக்டா போட்டிருக்கேன். என்னோட ரோட் பிளான் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குன்னா எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருப்போம். அறியாமையில் போய்கொண்டிருக்கும் பொழுது கூட நான் அறியாமையில் தான் இருக்கிறேன் என்பதை கூட எனக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதுதான் அந்த இருள். அந்த அறியாமைங்கிறது எது சரி எது தவறுங்கிற விவேகமே பண்ண முடியாத அளவுக்கு மயங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை. மருளால் ஏற்படக்கூடிய இருளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மருள். இதை நீக்கிறதுக்கு என்ன பண்றது? இருட்டை நீக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். இல்ல இருட்டை நீக்கணும், நான் வந்து ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வரேன், ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வரேன், யாராவது தந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வரேன். நோ யூஸ் இல்ல. லைட்டை போட்டா இருள் போயிடும். வெளிச்சம் வந்தா இருள் ஓடி போயிடும். அதே மாதிரிதான் இருள் போகணும் அப்படின்னா என்ன பண்றது? அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் அறிவு ஒன்றுதான் வழி. அந்த அறிவுங்கிறது என்னன்னு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நமக்கு அது கன்வின்சிங்கா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஒரே ஒரு வேதம் தான் இருக்கு. வேதம்ங்கிறதுல வந்து விசிஷ்டாத்வைத்தத்துக்குன்னு ஒரு செப்பரேட் வேதம், துவைத்தத்துக்குன்னு ஒரு செப்பரேட் வேதம், அத்வைத்தத்துக்குன்னு ஒரு செப்பரேட் வேதம்னு யாருக்கும் தனித்தனி புஸ்தகம் எல்லாம் கொடுக்கல. இங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்த. எல்லாம் ஒரே வேதம் தான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு நாலா தான் பிரிச்சிருக்கே தவிர்த்து அதுல இவங்களுக்கு இது அவங்களுக்கு இதுன்னு பிரிக்கல. சித்தாந்தத்துலதான் டிஃபரன்ஸ். சித்தாந்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் எது கன்வின்சிங்கா இருக்கு நமக்கு, அதை நாம ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். அந்த இருளை நீக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு எது கன்வின்சிங்கா இருக்கோ அதுக்கு அந்த பாதையில நான் போகணும். அத்வைத்தம் எனக்கு கன்வின்சிங்கா இருக்குன்னா நான் அதுல போகணும். விசிஷ்டாத்வைத்தம் ஒருத்தருக்கு அது யாரையும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. இங்க என்ன தெரியுமா விசேஷம்? ஒண்ணுமே வந்து டிஃபரன்ஸ்ங்கிறது எந்த இடத்துலன்னா மோட்சஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றது மாத்திரம்தான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. சண்டை போட்டுக்கிறதுக்கு வேலையே இல்லை. இவன் சொல்லுவான் எனக்கு மோட்சஸ்வரூபம்ங்கிறது இது, அவங்க வேற வேற சொல்லுவாங்க.
நமக்கு கன்வின்ஸ் ஆகி நம்ம போய்க்கொண்டிருக்கோம்னா போய்க்கொண்டிருக்க வேண்டியது. உனக்கு கிடைக்காது மோட்சம், நீ நீ தப்பான வழி, இதெல்லாம் இந்த கமெண்டிங் எல்லாம் தேவையில்லாத விஷயம். இங்கதான் நாம மயங்கி போய் அனாவசியமா நம்மளோட பாதையை விட்டுடுவோம். சத்சங்கத்திலேயே நடக்கக்கூடிய துஷ்சங்கம் இதெல்லாம் தான். அதனால இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இருள்ங்கிறது போகணும்னா நமக்கு முதல்ல குருமுகமாக நாம படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நம்மை இந்த விஷயங்களை மெய் அறிவை பற்றிய விஷயங்களை பொறுமையா உட்கார்ந்து டைம் கொடுத்து, குவாலிட்டி டைம் கொடுத்து நாம படிக்கணும். நிலையாமையை உணர்ந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த நிலையற்ற உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு நிலையான பொருளை பற்றி படிக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட நிலையற்ற உலகத்தை நிலையற்ற உலகம்தான் அப்படின்னு புரிந்து கொண்டு வாழணும். குழந்தைகிட்ட பேசுறோம், நம்ம எதையாவது பேசினோம்னா அதை ஏதாவது தப்புக்கான்னு பதில் சொல்லும். என்ன பார்த்து உன்னை யார் அப்படி சொல்ல சொன்னா அடிப்போமா அந்த குழந்தைய? சொல்லுங்க பாக்கு. இதே நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட பேசினா கூட என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணமாவது வரும். கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள திருப்பி திட்டணும்னு தோணாது, அவங்கள கோச்சுக்கணும்னு கூட தோணாது, ஒண்ணுமே தோணாது. ஒரு இதுவே இம்ப்ரெஷன் கூட மைண்ட்ல கிரியேட் ஆகாது. அவன் ஏதோ போறதப்போ அவ்வளவுதான், ஏதோ தெரியாம என்ன சொல்றாலோ அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம பெரும்போக்கா போயிடுவோம், மெக்னானிமஸா ஆயிடுவோம். ஆனா கொஞ்சம் பக்குவம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எழுத்து மறுபடியும் நம்ம கேள்வி கேட்போம். அந்த பக்குவமற்ற தன்மையில கூட குழந்தைய கேட்போமா? என்னவா அழகா பதில் சொல்றது பத்தியா, சுட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவ்வளவுதான். இந்த உலகமே இவ்வளவுதான். இந்த குழந்தைய எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோமோ அந்த மாதிரிதான் இந்த உலகம் அட்ராக்டிவா வரத்தான் வரும். அது அப்படித்தான் இருக்கு. பிரகிருதியினுடைய பிரபாவமே அதுதானே. ஞானினாம் அப்படி சேதாம்சி தேவி பகவதி ஹீசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மோகாய மோகம். இந்த மோகத்தை கிரியேட் பண்றதே இந்த பிரகிருதி தானே. அதை நாம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டும். இப்ப இருந்து ஆகணும். அப்பதான் என்ன ஆகும்? மருள்ங்கிறது நீங்கும். மருள் நீங்கினாத்தான் இந்த இருள் நீங்கும். நமக்கு என்ன வேணும்? முதல்ல மருள் நீங்கணும், அப்புறம் இருள் நீங்கணும். இந்த இருள் நீங்கி இருள் நீங்கி மருளும் நீங்கி நீங்கின பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மாசறு காட்சி கிடைக்கிறது அப்படிங்கிறது. மாசறு காட்சி, மாசு என்றால் அழுக்கு, கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத ஒரு தெளிவான காட்சி, ஒரு கிளியர் பிக்சர், கிளியர் விஷன். காட்சினா நம்ம பார்க்கலாம் போல இருக்கு, ஏதோ நமக்கு அப்படியே இதுல கிடைக்கும் போல, இதுதான் மோட்சம் அப்படின்னு நமக்கு அப்படி புகையெல்லாம் வரும், பெரிய பனி மலையெல்லாம் வரும், அப்படி எல்லாம் கிடையாது. ஒண்ணும் கிடைக்காது, ஒன்னத்தையும் பார்க்க முடியாது. காட்சி என்பது அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், மனதில் ஏற்படக்கூடிய தெளிவு, அதைத்தான் காட்சி அப்படிங்கிற. காட்சினா வாச்சியார்த்தத்தை எடுக்கக்கூடாது, நேர டைரக்ட் வேர்ட் மீனிங் எடுக்கக்கூடாது. நாம என்ன புரிஞ்சு கொள்றோம் அதுதான் மாசறு காட்சி. அப்படின்னா த விஷன், கரெக்ட் விஷன், தெளிவான விஷன். எதை பத்தின தெளிவான விஷன்? அது அவங்களோட வீட்டுல ஒரு ஒரு ரூம் பத்தி தெளிவான விஷயம் அப்படி இல்லை, நம் வாழ்க்கையை பற்றி, நம்முடைய சொந்த நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான பார்வை. அப்போ நமக்கு அது கிடைக்கும். எப்போ? அறியாமை நீங்கி மயக்கமும் நீங்கின பிறகு, மோகமும் நீங்கின பிறகு. அப்ப அந்த மாசுங்கிறது என்னது? தெளிவில்லை அப்படின்னு சொன்னா அது எது தெளிவில்லைன்னு சொல்லணும்ல. தெளிவான காட்சி தெளிவான காட்சின்னு சொன்னா போறாத, தெளிவில்லைங்கிறது எது அப்படின்னு தெரியும். ரெண்டே ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுண்டு அதை விட்டுட்டோம்னா போறோம். ஒண்ணு விருப்பு வெறுப்பு, இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிட்ட அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு. இதெல்லாம் தான். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற, அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நம்ம என்ன காரியம் நல்லது செஞ்சாலும் சரி, அது எதுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த மனசுல இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு தான். மனசுல அழுக்குங்கிறது தான் லேஸ்ல போகவே மாட்டேங்குது. அது ஏதாவது ஒரு ரூபத்துல உட்கார்ந்துக்கிறது, ப்ரிடாமினன்ட்லி விருப்பு வெறுப்பா உட்கார்ந்துக்குது. எல்லார் பத்தியும் எனக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. நான் ஒப்பீனியன்ஸ் வைக்காத ஆளே கிடையாது. ஏன்னா எனக்கு தான் மனசு இருக்கு, எனக்கு தான் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு டைமும் இருக்கு வெட்டியா செலவு பண்றதுக்கு. அதனால நான் ஒப்பீனியன் வைப்பேன். அப்படித்தானே இப்ப போய்கொண்டிருக்கிற உலகம். எதற்கெடுத்தாலும் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன. நமக்கு இதெல்லாம் என்ன தோன்றது தெரியுமா? இவ்வளவா மனிதர்கள் பொழுதுபோகாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா உண்மையிலேயே நம்மை பற்றி அறிவதற்கு நாம முனைந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நமக்கு டைமே இருக்காது. எத்தனை பேர் நீங்க எனக்கு டவுட்ஸ் கேட்கும்போது என்கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அதுல நிறைய இருக்கு. என்னன்னா, நேத்தி கூட ஒருத்தர் டவுட் கேட்டாங்க. 4 தடவை கேட்டிருக்கேன் இது வரைக்கும். 7வது அத்தியாயம் இது வரைக்கும் நடத்தினதை 4 தடவை கேட்டிருக்கேன். 4 தடவை கேட்கணும்னா இந்த கிளாஸஸ் பூராத்தையும் ஒரு கிளாஸ் 1 hour,
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் 4 தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னா அப்ப எத்தனை டைம் நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி குவாலிட்டி டைம் அதை ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து அந்த டைம் தேவைப்படுது. இந்த டைம் வேஸ்ட் பண்றதுதான் அந்த மருள். இந்த மருள்ல இருந்தா தான் இப்படி உலக விஷயங்கள்ல நம்ம போவோம். இப்ப மாசற்ற அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விருப்ப வெறுப்பே இல்லாத இன்னொருத்தர் பத்தின ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வச்சுக்காம, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இது எல்லாத்தையும் கடந்து வந்துடணும். அழுக்காறு இப்பதான் படிச்சோம். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி வைத்து விடும், கொண்டு போய் நரகத்துக்குள்ள தள்ளிடும் அது அப்படின்னு. நரகம் என்பது என்ன? வேறு ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அது செய்துவிடும் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் மாசரு அப்படிங்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அறியாமை நீங்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தவறான பார்வைகள் நீங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கினாதான் அந்த மாசு போனது. அப்பதான் தெளிவு கிடைக்கும் இல்லையா? இது இன்னொரு அர்த்தம். அஜ்ஞான சந்தேக விபரீதங்கள் நீங்கிய ஒரு தெளிவான அறிவு. இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது என்ன? அதுலதான் எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. எனக்கு எனக்கு எது புரியல அப்படின்னா, வாட் இஸ் மெய்ப்பொருள், அதான் எனக்கு புரியாது. ஏன்னா எனக்கு அது குரு சொல்லி கொடுக்குற வரைக்கும் எனக்கு அது புரியாது. நான் எல்லா பொருளையும் பார்த்தா இதான் மெய்ப்பொருள் நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அதனாலதான் முதல்ல சொன்னார், பொருள் அல்லவற்றை பொருளாக பொருள் என்று உணரும் அப்படின்னு. ஏன்னா நான் பார்க்கக்கூடியதெல்லாம் பொருள் பொருளா பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் பொருளாக பார்க்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் எனக்கு ஒரு பொருள் தான். அந்த பொருள் எல்லாத்தையும் தான் உண்மை பொருள் மெய்ப்பொருள் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா அது இல்ல மெய்ப்பொருள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப உண்மையிலேயே மெய்ப்பொருள் என்பது என்ன? இந்த அஜ்ஞானம் தான் எனக்கு நீங்கணும். இந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் எனக்கு மாசு இருக்கிறது. அந்த அஜ்ஞானம் நீங்கினால்தான் எனக்கு மாசு போகும். அப்ப அந்த மெய்ப்பொருள் என்பது அந்த கடையில போனா கிடைக்கும், இத்தனை கிலோ இருக்கும் எடை, இத்தனை சைஸ்ல இருக்கும், அப்படி இப்படின்னு ஷேப்பு கீப் எல்லாம் சொல்ல முடியுமான்னு ஒண்ணும் கிடையாது. எந்த விதமான அனுபவத்திற்கும் அது வராது. அது இந்த சக்ஷுரிந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எந்த விதமான இந்திரிய கோச்சரமும் அது கிடையாது. அது எதற்கு கோச்சரமாக இருக்கிறது அப்படின்னா, அறிவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கோச்சரம்னா புலப்படுவது அப்படின்னு. ஏதோ ஒரு புரியாத வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கோச்சரம்னா புலப்படுவது. அது எதற்கு புலப்படுகிறதுனா, என்னோட கண்ணுக்கோ என்னோட காதுக்கோ என்னோட மூக்குக்கோ என்னோட நாக்குக்கோ என்னோட வாய்க்கோ அது புலப்படுறது இல்ல. அது எதுக்கு புலப்படுறதுன்னா அறிவுக்கு மாத்திரம்தான் புலப்படுகிறது. அப்ப அறிவுக்கு புலப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்திலேயே எனக்கு சந்தேகம் வந்துடும். குருநாதர் நிறைய சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு இதை நீ பார்க்க முடியாது, இதை நீ கேட்க முடியாது, இதை வாழால வெட்ட முடியாது, இதை வந்து நெருப்பால எரிக்க முடியாது, இப்படி எல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லிடுவார். சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது உனக்கு அறிவுல தான் புரியும், அதுதானே புரியல அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு அறிவுக்கு புலப்படுவதுங்கிறது விஷயமே நமக்கு முதல்ல சந்தேகமாயிடும். சரி, அப்படியே ஒரு அறிவை பெற்று விட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த அறிவை பெற்றாலும் கூட, அந்த அறிவை பெற்ற பிறகும் கூட இல்லையே, நீங்க சொன்னபடி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சா கூட இந்த உலகத்தை நான் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கேன். இந்த பிரதீதி எனக்கு இருக்கேன். பிரதீத்தின்னா அந்த விளங்குவது. உலகம் எனக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை எனக்கு இப்ப மெய்ப்பொருள் தெரிஞ்சிடுது அப்படின்னா, அறிவை பெற்று விட்டேன்னா உடனே இந்த உலகமே இருக்கக்கூடாது, அப்படியே நான் ஜிங்கன்னு வேலை போயிடணும் அப்படின்னா நடக்குமா? எவனாவது வருவானா கிளாஸுக்கு? ஒருத்தருமே கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் யூஸ்வலா என்னோட டாக்டர் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். இந்த கோவில் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு போறாங்கல்ல, உன்னை தள்ளி என்ன தள்ளி. சரி, யார் இப்ப சாமிக்கே திடீர்னு சுவாமி பிரத்யட்சம் ஆயிட்டு இந்த 4வது பர்சன் என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டா வந்துருவாங்களா? ஓடியே விடுவாங்க. அப்பதான் அவங்க 40வது பர்சனா ஓடி போய் நிப்பாங்க. யாருமே வர மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. ஆனா எதுக்குத்தான் அந்த முண்டல், அந்த அடிச்சல், அந்த உதைச்சல் இதெல்லாம் தெரியவே தெரியாது. சம் மாப் மென்டாலிட்டி, அவ்வளவு. எல்லாரும் பண்றது நானும் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் பாத்துருவேன், அவ்வளவுதான். என்னவோ பெரிய வேலை கிழிக்க போறாங்க. இதெல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை உணராததுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகம் எனக்கு காட்சிக்கு வருகிறது இல்லையா, அதனால நான் இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டு, இதுதான் விபரீத பாவனா. நான் இது உண்மை இல்லைன்னு எனக்கு இவ்வளவு தூரம் அடிச்சு சொன்னா கூட, என்னை எவ்வளவு தடவை சொன்னா கூட, எனக்கு இந்த உலகம் நன்றாக காட்சிக்கு இருக்கிற காரணத்தினால நான் அந்த காட்சியை எப்படி நீக்குவதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் விபரீத பாவனையில நான் முழுகி போறேன். முதல்ல இந்த மோகம்ங்கிறது நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு விவேக சக்திங்கிறது வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் வேணும்.
இந்த விவேகம் பண்ணினாதான், டிஸ்கிரிமினேட் பண்ணினாதான் நான் நல்லது கெட்டதை தெரிஞ்சுட்டானா நீ கெட்டதை நீக்கிட்டு நான் நல்லது பின்னாடி போக முடியும். கெட்டது நீங்கினாதான் எனக்கு நல்லதனுடைய காட்சியானது தெளிவாக கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சம்யக் தர்சனம் அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கர. நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்றது. சம்யக்னா நல்ல அப்படின்னு, தெளிவான அப்படின்னு. அந்த இந்த இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, அஜ்ஞான சந்தேக விபரீதங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த மாசறு காட்சி அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த மாசறு காட்சி என்பதுதான் மெய்யறிவை நன்றாக பெற்று அதிலேயே நிலைத்து இருப்பதற்கு நமக்கு வழி செய்யும். இல்லைன்னா எனக்கு செய்யாது. எனக்கு கலங்கின காட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியவே தெரியல, கண்ணாடி போட்டாலும் எனக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப கண்ணாடி வேற மாத்திங்க வரணும் தான் போவேன். இல்ல பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கேன், நான் எப்படியோ பார்த்துட்டேன் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல முடியும்? எவ்வளவு நாள் அப்படி ஓட்ட முடியும்? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் படிப்பேன். அதனாலதான் சொல்றாரு சுவாமிஜி, மறுபடியும் படிக்கணும். நிறைய பேர்கிட்ட கேட்கணும், நிறைய கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கேள்வி செல்வத்தினால் மட்டும்தான் இந்த அறியாமையை போக்க முடியும். வேற வழியே கிடையாது இதுக்கு. அதனால இதை போக்கணும். யாருக்கு வேண்டும் வீடு பேரோ அவர்கள்ட்ட தான் இதெல்லாம் பேசுறோம் நம்ம. இங்க நம்ம அதிகாரத்தை பார்க்கணும், இயலை பார்க்கணும், துறவரவியல். துறவிக்கு வேலையே என்ன? மெய்யுணர்தல் தான் வேலையே. மற்றது ஏதாவது பண்ணினார்னா அது அடிஷ்னலா அவர் பண்றது தானே தவிர்த்து, அவர் வெரி 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 பர்பஸ் ஆஃப் திஸ் துறவு என்னது? அந்த மெய்யுணர்தலுக்கான விஷயங்களை பண்ணறதுதான். படிக்கணும், அதுக்குதான் அவர் வர. அப்ப இந்த நிரதிசயமான இந்த இன்பமானது, இந்த ஆனந்தமானது, அதுதான் நிலையான இன்பம், அதுதான் பேரின்பம். அதுதான் அது புலன்களால் ஏற்படக்கூடியது அல்ல அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா புலன்களால் நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மருள் நீங்கிறது அப்படிங்கிறதுக்கு பர்பஸே இல்லை. எதுக்கு மருள் நீங்கணும்? மருளே எதனால வருதுன்னா, புலன்கள் விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இந்த மோகம், மயக்கம் இதெல்லாம் ஏற்படுகிறது. இப்ப இது புலன்களால் அனுபவிக்கக்கூடிய இன்பம் அல்ல. இந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிறது புலன் இன்பம் அல்ல. நல்லா அதை புரிஞ்சுட்டு மனசுல வச்சுக்கணும். இது எனக்கு எந்த விதமான புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் சுகம் ஆத்தியந்திகம் எத்தது புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திர நச்சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்துவத்தக பகவான் சொன்னார் 6வது அத்தியாயம். அப்ப இது புத்தி கிராஹ்யம், இது புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டியது. மெய்ப்பொருளை உணர்வது அப்படிங்கிறது புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அனுபவத்துக்குரிய விஷயம் அல்ல, இது அறிவிற்குரிய விஷயம். இதை நிறைய தடவை சொல்றேன் திருப்பி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெளியில நீங்க போய் பாத்தீங்கன்னா அனுபவத்திற்கான வகுப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதிகமான பீப்புள் அதுக்கு தான் போவாங்க. ஏன்னா அனுபவம் என்பது தேவைப்படுகிறது எல்லாருக்கும். ஏதாவது ஒரு மிராக்குலஸ் அனுபவத்தினால நான் இதை ரியலைஸ் பண்ணிட மாட்டேன். யூ கேன் நெவர் ரியலைஸ் பை எனி மெத்தட் அதர் தேன் ஸ்டடி. அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் வேர்டு. யார் சொல்றா? சாஸ்திரம் சொல்றது, நம்ம சொல்றது. சாஸ்திரம் அப்படி சொல்றது. அப்ப நம்ம புரிஞ்சுண்டு அந்த மெய்ப்பொருளை குருமுகமாக படித்து உணர்ந்தால் மட்டும்தான் நம்மால் அதை மனதில் நிறுத்தி கொள்ள முடியும். இப்போ உடல் வேற, உணர்வு வேற, உடலும் மனமும் நீ அல்ல அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சாதானே அவன் அந்த மெய் உணர்தல் அப்படிங்கிறதுல அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். சக்சஸ்ஃபுல்ங்கிறது என்ன தெரியுமா? இங்க நிஷ்டையில இருக்கிறது. நான் என்ன அறிஞ்சேனோ, என்ன படிச்சிருக்கேனோ, அந்த படிச்ச விஷயத்துல நான் என்னுடைய மனம் நிலை பெற்று இருக்கிறது. அந்த நிஷ்டை என்பது எனக்கு வேண்டும். இந்த நிஷ்டை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் மாசுற்ற காட்சி. மாசறு காட்சி அப்படிங்கிறது தெளிவான ஒரு அறிவு. எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான விபரீத புத்தியும் இல்லாமல் அந்த மெய்ப்பொருளை நான் நன்றாக உணர்ந்திருப்பது. இதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம். இந்த விபரீத புத்தி அப்படிங்கறத திரிபு அப்படி, ஐயம் திரிபு. தமிழ்ல சொல்றது ஐயம்னா சந்தேகம், திரிபுனா விபரீத புத்தி, அதாவது மாற்றி புரிந்து கொள்வது. இப்போ உதாரணம் ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நாம திரிபுங்கிறதுக்கு நம்ம ஒரு பழக்கமா இருக்கும். சில சமயம் நமக்கு சில விஷயங்கள் இது இல்ல வேற அப்படின்னு சொன்னா கூட நமக்கு டக்குன்னு அதை அடாப்ட் ஆயிட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு காரணத்தினால கைக்கு ஏதாவது ஒரு கட்டுக்கிட்டு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, மாக்கட்டு ஏதாவது போட்டு ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாக்கட்டுலயே நம்ம ஓட்டின்னு இருக்கோம்னா வேற ஒரு கையை வச்சு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். மாக்கட்டை அப்புறமும் திரும்பவும் இந்த கையே வச்சுதான் எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். அந்த பழையபடி அந்த கையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
அதுதான் இந்த திரிபு அல்லது விபரீத புத்தி அப்படிங்கிறது. என்னதான் நமக்கு குருநாதர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நமக்கு புரிய வச்சாலும் கூட, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தை நிராகரிப்பதற்கு எனக்கு மனம் வராது. அதுதான் விஷயம். அது வந்ததுனாதான் இருள் முழுமையாக நீங்கும். அது வந்ததுனாதான் மருள் முழுமையாக நீங்கும். அப்பொழுதுதான் மாசறு காட்சியை பெற்று இன்பம் பயக்கக்கூடிய மாசறு காட்சியை நாம் பெற முடியும். இவ்வளவு அர்த்தம் இந்த குறளுக்கு. 353வது குறள் படித்தேன். எல்லாத்துக்கும் கனெக்ஷன். ஒரு குறளையும் நாம புரிந்து கொள்ளும் பொழுது முந்தின குறள்ல என்ன சொல்றார், அதுக்கு அடுத்ததுக்கு என்ன கனெக்ட் பண்றார் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சு கொண்டே வரணும். இல்லைன்னா 10 குறள் ஏதோ இண்டிபெண்டன்ட் குறள் எழுதிட்டார் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாத்துலயும் அந்த மாதிரி எழுதுறது கிடையாது. நிறையத்துக்கு கனெக்ஷனோட தான் அவர் அதை வைக்கிறார். நாம தான் கனெக்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். கனெக்ஷன் புரிஞ்சுட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும் மனசுல நிறுத்திக்கிறது. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, முன்னாடிதான் என்ன பார்த்தோம் நம்ம? ஐயம் திரிபு இதெல்லாம் போகணும். மாசறு காட்சிங்கிறது என்ன? ஐயம் திரிபு நீங்கிய சந்தேகம் விபரியம் விபரீத புத்தி இதெல்லாம் நீங்கின ஒரு அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதம் நீங்கிய அறிவுதான் மாசறு காட்சி அப்படின்னு சொன்னோமா? அந்த ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, அந்த தெளிவு என்பது அவருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த முக்திங்கிறது ரொம்ப 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 ஈஸியா உடனடியாக சித்திக்கும். அதுதான் இங்க விஷயம். இந்த முக்தி கரபலாயதே அப்படிங்கிற ஆச்சர் விவேக சூடாமணி. உன் கையில கை உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி உனக்கு தெரியும் அப்பா, நீ இது புரிஞ்சுட்ட அப்படின்னு. இந்த விஷயத்த சந்தேகமோ விபரீதமோ விபரீத பாவனையோ இல்லாம புரிந்து கொண்டா என்றார். எந்த விஷயத்தை நான் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதுதானே எனக்கு பெரிய பிரச்சனையே. எந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும்? நான் இந்த உயிர் அப்படின்னு சொல்றோம், இந்த ஜீவன்கிறது என்ன? உலகம் என்பது என்ன? இறைவன் இருக்கிறாரா? இருக்கிறார் என்றால் அவரை பற்றி என்ன புரிந்து கொள்வது? இறைவன் யார்? அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவனும் அந்த இறைவனும் ஒன்று அப்படின்னு சொல்றதே அது எப்படி? அப்புறம் நான் செய்யக்கூடிய வினைகள் எதனால் ஏற்படுகின்றன? இந்த வினைகளுக்கு காரணம் என்ன? இந்த வினைகளின் பயனான இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம்? அதுலயே அர்த்தம் இருக்கு. வினைகள் தான் இன்ப துன்பங்களுக்கு காரணம். அப்புறம் வேதம் என்பது என்ன? இந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் வேதம் என்பது எப்படி ஏற்படுகிறது? அது எதனால் ஏற்படுகிறது? எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயங்கள் ஒன்றும் தெரியாம கிடையாது. ஆனா பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு இந்த மனசுல எப்ப பார் குடைந்து கொண்டே இருக்கும். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? நான் இந்த உடலா? நான் இந்த மனமா? நான் இந்த புத்தியா? நான் ஒன்றா? நான் பலவா? ஒன்று என்று சொல்வது என்ன? பல என்று சொல்வது என்ன? இப்படியே மனசு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் உண்மையான பொருள் என்ன? எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பொருள் என்ன? அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான் அந்த மெய்யுணர்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் படிக்கிறச்சே நமக்கு சந்தேகம் வராம படிக்கவே முடியாது. சந்தேகம் மட்டும்தான் வரும். தெளிவா புரிஞ்சிடும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா திரும்ப 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 படிப்பதன் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாகவும் தான் இந்த சந்தேகம் நமக்கு போகுமே தவிர்த்து நாம ஒரு டோஸ் உடனே க்ளோஸ்ன்னு எல்லாம் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஆனா இந்த மெய்யுணர்தல்ங்கிற விஷயத்துல வரக்கூடிய சந்தேகங்களை நாம தயங்காமல் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றேன். ஐயத்தில் நான் ஏதோ எப்படி இதெல்லாம் போய் கேட்கறது, அவங்க சில்லி டவுட்னு நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்லாம் நாம நினைத்து கொண்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்? சந்தேகத்தோடையே படிப்பு தொடரும். சந்தேகத்தோடையே படிப்பு தொடர்ந்தா அந்த மாசறு காட்சிக்கு என்ன 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 அர்த்தம்? அப்புறம் மாசறு காட்சிக்குத்தான் இன்பம் பயக்கும்னு சொல்றாரே, அப்ப மாசறு காட்சிங்கிறது எப்படி வரும்? சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தால் தெளிவு இருக்காது இல்லையா? தெளிவுறவே மொழிந்திடுதல் அப்படின்பார் பாரதியார். தெளிவுங்கிறது நமக்கு வேணும். அந்த தெளிவு வேணும்னா சந்தேகம்ங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு புற உலகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பெருசா மண்டைய கொடையாது. அக உலகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதிகமாக நமக்கு மண்டைய கொடை. அருளியல் பொருளியல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம்.
இந்த அருளியல்ல நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா பாதிக்கு பாதி புரியவே புரியாது. கிட்டக்க போய் அதை பத்தி சிந்திக்கலாம்னு போகும்போது அதுக்கு மேல ஒரு ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு மனசுல தோணவே தோணாது. அவ்வளவு அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, போதிய பயிற்சி நமக்கு இல்லாம இருக்கிறது தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம இதையா படிச்சிருக்கோம். நம்ம வெளியில போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணியிருப்போம், ஒரு சயின்ஸ படிச்சிருப்போம், ஒரு தியரம் போட்டிருப்போம், ஒரு மேத்ஸ்ல இது வந்திருப்போம், நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிப்போம், என்னத்தையாவது படிப்போம் நம்ம. வேற என்னத்த இந்த அறக்கல்வி அல்லது அருளியல் கல்விங்கிறத நம்ம படிச்சது இல்லையே. புதுசா படிக்கிற போது நிச்சயமாக சந்தேகங்கள் ஏற்படத்தான் இருக்கும். என்ன பண்றது சந்தேகம் வந்தா? மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலமாக, அதாவது மனனம் செய்வதன் மூலமாக அந்த சந்தேகத்தை தெளிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தெளிவித்துக் கொண்டால்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பகவான் சொல்றார், நீ முதல்ல உன்னுடைய மனச சித்த சுத்தியோட நீ வச்சுக்கோ. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உனக்கு நன்றாக புரியும். ஏன்னா மனசுல ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தது, நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சொல்லக்கூடிய அந்த மேலான சொற்களுடைய ஆழமான பொருள்கள் நம்மளுக்கு விளங்கவே விளங்காது. அதனாலதான் பகவான் சொல்றார், முதல் விஷயம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ கர்மம் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலனை நீ நாடாமல் கர்மம் செய். பலனை தியாகம் செய்வதுதான் சந்நியாசம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு இது புரியறதுக்கு எதுக்கு அப்படின்னா, நீ பலன் வேண்டான்னு சொல்றதுதான் உண்மையான. இங்க துறவை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை சிந்திச்சுதான் ஆகணும். எதை சந்நியாசம் பண்றாரு அவரு? ஏன்னா அவர் இன்னும் வீட்டை சந்நியாசம் பண்றாரோ இல்ல இந்த தன்னோட பொருட்களை அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு, பண்ணாம வர்றாரு. முதல்ல தான் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய பலனை தியாகம் செய்வதுதான் சந்நியாசம். சர்வ கர்ம பலத்தியாகம் தியாகம் விசக்ஷணா அப்படின்னு பகவான் சொல்றது. இதுதான்ப்பா முதல் தியாகமே. நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையே உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாய் என்றால், இங்கு நான் சொல்லக்கூடிய சொற்கள் எதுவும் உனக்கு மனசுல ஏறாது. அப்ப சாஸ்திர அறிவை நான் பெற வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் சுய அறிவையும் நான் அப்ளை பண்ணணும். டைரக்டா அப்படியே எனக்கு மைண்ட திறந்து அப்படியே போட்டுருவார் பகவான். யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தலையில தொடுவார். உடனே உனக்கு 14 புவனங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் உனக்கு மண்டைக்குள்ள இறங்கும்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. தட் வில் நெவர் ஹேப்பன். நமக்கு ஒரு கேள்வி வந்துடலாம் உடனே, இல்லையே இருக்காங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப மூக்க பஞ்சசதி எழுதின மூக்கருக்கு அம்பாள் உச்சிஷ்டத்தை வாயில வச்சா உடனே அவருக்கு எல்லா சாஸ்திர ஞானமும் ஏற்பட்டது. உண்மைதான், ஏற்பட்டது. காளிதாசருக்கு காளியினுடைய அனுகிரகம் இருந்தது. உண்மைதான், அனுகிரகம் இருந்தது, ஏற்பட்டது. ஆனால் அதெல்லாம் என்னது? எக்ஸப்ஷன். எங்கேயோ லட்சத்துல ஒண்ணு, கோடியில ஒருத்தர், யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கிறது. வாட் இஸ் ஃபார் த ஜெனரல், வாட் இஸ் ஃபார் த காமன் மேன்? அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் அங்க சொல்றார். காமன் மேனுக்குப்பா நீ முதல்ல காரியங்கள் செய். அந்த காரியங்களில் பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே காரியங்களினுடைய பலனை நீ நாடாதே. கொடுப்பது என் வேலை, நான் பார்த்துக் கொள்கிறேன். இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா அறிவை சரியாக பயன்படுத்த முடியும். அப்ப சுய அறிவுங்கிறது எனக்கு வேணும். நான் மிராக்குலஸா மேஜிக்கலா ஒரு அறிவை பெறுவது இல்லை. இந்த மெய்யறிவை மேஜிக்கலா பெறுவது இல்லை. இது எந்த ஒரு மேஜிக்னாலும் இது நடக்காது. நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் படிக்கணும். அந்த படிக்கிற போது நான் என்னுடைய சுய அறிவையும் அப்ளை பண்ணணும். ஐ ஷுட் அப்ளை. அப்படி இல்லைன்னா நான் சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இல்லை. நான் என்னுடைய அறிவோடு அதை கம்பேர் பண்ணி நான் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். சப்போஸ் எனக்கு புரியலன்னா என்னுடைய அறிவில் கோளாறு, அதுலதான் குறைபாடு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். திரும்பவும் குரு என்ன சொல்றாருங்கிறத கேட்கணும். அல்லது அவர்கிட்ட மறுபடியும் இதுக்கு மேல எனக்கு இதுல என்ன சந்தேகங்கிறத கேட்கணும், தெளிவு பெறணும், மறுபடியும் படிக்கணும். இதுதான் ப்ராசஸை தவிர்த்து இதுல வேற ஒரு ப்ராசஸும் கிடையாது. அதனால இது மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய விஷயம். ஐயத்தின் நீங்கிட்டு, ஐயத்திலிருந்து நீங்கி, அதிலிருந்து நீங்கி நீ தெளிவான அறிவை பெறுவதற்கு, அது பெற்றவர்க்கு அப்படின்னு பேசுறது. வையத்தின் வானம் நனியது உடைத்து. இந்த வையத்துல இருக்கிறது அப்படின்னா ஜீவன் முக்தின்னு அர்த்தம். வேற ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. ஜீவன் முக்தி. இந்த உலகில் இருந்து கொண்டே நீ இந்த உலகத்தை கடந்து உன்னுடைய நிலையை நீ பெறுவாய் அப்படிங்கிறதுதான் இந்த அர்த்தம். ஏன்னா வானோர்க்கும் மேலே உலகம் புகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? நான் இங்கு இறந்து கொண்டே அந்த பேரின்ப நிலையை என்னால் எய்த முடியும் அப்படிங்கிறதுதான். சாஸ்திரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கண்ணாடி தான் நமக்கு காமிக்கிறது, நீ இப்படித்தான்ப்பா இருக்க அப்படின்னு. இப்ப இந்த நான் பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண் இல்லாம பார்த்துட முடியுமா? நானு இந்த கண்ணாடியில என்ன காட்டுறதுன்னா கண் இல்லாம பார்க்க முடியுமா? என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரம்ங்கிறது இந்த கண்ணாடி,
இந்த கண் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய சுய அறிவு. இந்த கண் இல்லாம நான் பார்க்க முடியாது. பார்க்கணும்னா எனக்கு அதுக்கு கண்ணு வேணும். அதனால நான் என்னுடைய சுய அறிவையும் அப்ளை பண்ணித்தான் இந்த சாஸ்திர விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் நம்மளோட ஒர்க் வேணுமா வேண்டாமா, இது நல்ல டீடைல்டா சொல்லுவார் இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி when he talks about free will. சுவாமி தான் எல்லாம் பண்றான்னு தூக்கி படி எல்லாத்தையும் அங்க போடுறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன ரோல் இருக்கு ஆஸ் அ ஹியூமன் பீயிங், எனக்கு என்ன ரோல் இருக்கு, எனக்குன்னு அவர் நிறைய ஃபேக்கல்டிஸ் கொடுத்திருக்காரு, நிறைய பவர்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த பவர் எல்லாம், அந்த திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இன் ஆல் ஹியூமிலிட்டி நான் அதை முயற்சி பண்ணித்தான் ஆகணும். அப்போ முயற்சி பண்ணா நமக்கு என்ன தெரியறது, அங்க இருக்கிறது இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா புரியுது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம், இருப்பது ஒன்றுதான். அந்த அந்த ஒரு பரம்பொருளைத்தான் விப்ராகா நக படித்தவர்கள் பண்டிதர்கள் பகுதாக வதந்தி, நிறைய விஷயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இருப்பது என்பது என்ன, ஒன்றுதான் இருக்கிறது. இதை இங்கேயே இப்பவே தெரிஞ்சுட்டா சத்யோ முக்தி. அதான் இங்க விஷயம். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்கேயே இப்பவே தெரிஞ்சுட்டா இப்பவே உனக்கு முக்தி தான். இகைவ தைர் ஜித சர்வோ ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனக நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. மாசரு காட்சி. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதா. ஈக்குவல் ஸ்லோகா ஃபார் திஸ் குறள். அப்படியே இங்கேயே இப்பவே உனக்கு ஜீவன் முக்தி. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மனா எந்த ஒரு மாசும் இல்லாத அந்த பரம்பொருளை நன்றாக அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இங்க ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு அப்படிங்கிறது. இந்த ஐயம் நீங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சந்தேகம் வர்றது, அப்புறம் அந்த சந்தேகத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் உண்மையிலேயே அது சந்தேகம் தானான்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம 4 தரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் போய் குரு கிட்ட கேட்கறது. அந்த முதல்ல கேட்கறது பேர் கேட்டல், சிரவணம் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை இது வாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன், இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் சொல்றேன் அப்படின்னு குரு சொல்லும் போது அது கேட்கறது சிரவணம்னு பேர், கேட்டல். அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து 2வது வாட்டி படிக்கிறது, 3வது வாட்டி படிக்கிறது, அதுல இருக்கிற சந்தேகங்களுக்காக மறுபடியும் கேட்கறது சிந்தித்தல். அதுக்கப்புறமா நாமளே அந்த பொருளை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அதிலேயே தோய்ந்து இருப்பது, எந்நேரமும் அதையே சிந்தனை பண்ணி கொண்டிருப்பது என்பது தெளிதல். இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இது 3ம் செய்தால்தான் இந்த ஞானமானது பலப்படும். ஞானம் பலப்பட்டால் மட்டும்தான், 2 நிமிஷம் நான் முடிச்சுடுறேன். ஞானம் பலப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ஜீவன் முக்தி என்பது கிடைக்கும். ஏன்னா முன்னாடி யோக பிரஷ்ட விசாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம் கீதையில. 6வது அத்தியாயம் கடைசி போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க எல்லாரும். இதுல ஞானத்தில் தெளிவு ஏற்படாதவனைத்தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு சொல்ற. அந்த யோக பிரஷ்டனோட நிலை என்ன அப்படின்னு சொல்ற. நான் உனக்கு இங்கேயும் நீ பண்ணிருக்கிற காரியம் எங்கேயும் வீண் போகாதப்பா. நகி கல்யாண கிருத்து கஷ்டத்தை துர்கத்தையும் தாக்க கச்சதி. நிச்சயமாக உனக்கு நான் அதற்கான பலனை வரும் காலங்களில் கொடுப்பேன், இப்பொழுது நீ அடையவில்லை என்றால். ஆனால் நீ தெளிதல் அடைந்துதான் ஆக வேண்டும். இங்க விஷயம் என்னன்னா, நீ தெளிந்தால்தான் உனக்கு முக்தி. இப்ப தெரியலையா, அடுத்த வாட்டி தெளிஞ்சுக்கும். உனக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், நான் உனக்கு அரியர்ஸ் வச்சு எழுத விடுறேன். ஆனா உனக்கு நான் அனுகிரகம் பண்ணிட மாட்டேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. நீ தெளிந்து கொள்வது என்பது உன்னுடைய சுய முயற்சியில் தான் அது இருக்க வேண்டும். இல்லைன்னா இவர் ஏன் போடுறார் தெளிந்தார்க்கு அப்படின்னு? தெளிந்தார்க்குன்னு போட்டதுனால இட்ஸ் அவர் ஓன் முயற்சி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது வேறு ஒன்று பற்று உண்டோ பேசாய் பராபரமே அப்படிங்கிற தாய்மார். நீ தன்னை அறிந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல தெரியறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. தெளிதல் என்பதைத்தான் நிதித்தியாசனம் அப்படின்னு நாம சொல்றோம். மேற்கொண்டு இதுல இருக்கக்கூடிய இந்த குறளினுடைய கருத்து இந்த அளவுல நிறைவு பெறுகிறது. மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களின் கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நிறைவு பிரார்த்தனையை சொல்லுங்க.